ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாடா ஏஸ் 2.0 தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரீசெண்டாக பாரத் மொபிலிட்டி ஆட்டோ எக்ஸ்போ 2024 லான்ச் பண்ணாங்க. இது வந்து ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆன் த ரோடு இந்த வண்டி இன்னும் வரல. ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டோன்னா இதில் என்ஜினை பொறுத்தவரை 0.7 லிட்டர், அதாவது 694 சிசி என்ஜின் கொடுத்துருக்காங்க. 2 சிலிண்டர் என்ஜின் தான். மெயினாக வந்து இது பைஃபியூயல் ஆர்டிஇ வாட்டர் கூல்டு என்ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ஆக்சுவலாக நமக்கு இன்ட்ரா V20 எல்லாமே பைஃபியூயல் டெக்னாலஜியில் வண்டி வந்துட்டு அதே ஸ்டைலில் தான் இந்த டாட்டா ஏஸ்லேயும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் பவர்னு பார்த்துட்டோன்னா சிஎன்ஜிக்கும் கொடுத்துருக்காங்க, பெட்ரோலுக்கும் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியை பொறுத்தவரை 25 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. இந்த இதை பொறுத்தவரையில் 30 ஹார்ஸ் பவர் பெட்ரோலுக்கும். டார்க்கை பொறுத்தவரை 49 நியூட்டன் மீட்டரும், பெட்ரோலை பொறுத்தவரையில் 55 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இதில் வந்து 5 பவர் ஸ்ட்ரோக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. டார்க் வந்து 6 நியூட்டன் மீட்டர் டிஃப்ரென்ஸ் வருது ரெண்டுலேயுமே. ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டோன்னா இதில் பேலோடு வந்து 640 கேஜி கொடுத்துருக்காங்க. க்ரோஸ் வெயிட் பார்த்தோன்னா 1630 கேஜி. மெயினாக பார்த்தோன்னா சிங்கிள் பிளேட் கிளச் வந்துடுது. BS6 நாம்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. சிஎன்ஜி நல்ல இதாக இருக்குது. அதில் வந்து 60 லிட்டர் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலை பொறுத்தவரை 5 லிட்டர் டேங்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ் இன்டர்வல் இருக்குது. மெயினாக பார்த்துட்டோன்னா இந்த வண்டியில் 2 டைப் ஆஃப் ஃபியூவல் இருக்குது. பெட்ரோலும் இருக்குது, சிஎன்ஜியும் இருக்குது. சிஎன்ஜி நமக்கு சப்போஸ் அவைலபிளாக இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து பெட்ரோலை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமான ஃபியூவல்லையும் ஆப்ரேட் பண்ணனால தான் இதை பைஃபியூயல் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இது BS6 நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி RDE டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. RDE டெக்னாலஜி இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொல்யூஷன் இருக்காது. ரொம்பவே ஆன்போர்ட்லேயே வந்து நம்ம பொல்யூஷன் என்ன அளவுக்கு இருக்குங்கிறத மானிட்டர் பண்ண மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் உள்ள வீல் பேஸு இது எல்லாமே நல்லாயிருக்கு. வீல் கப் எல்லாமே அப்படியே டயருக்கு சைஸ்லேயே பிளாக்கிஷாக கொடுத்துருக்காங்க. ஸ்டைலாக இருக்குது. இன்டீரியரில் சீட்டும் அதே மாதிரி தான். டிரைவர், கோ டிரைவர் எல்லாமே வந்து நமக்கு ஹெட் ரெஸ்ட்டோடு வந்துடுது. அது மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர், சேஃப்டி இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்லேயும் நல்ல சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது. வண்டியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஸ்டைலிஷான லுக் அவுட்டர்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அவுட்டரில் உள்ள கலர் பார்த்தோன்னா கோல்டு கலர், ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்னு சொல்லலாம். மெட்டாலிக் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்க மாதிரி. சைடு பேட்ஜிங் வந்து CNG 2.1 கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக எல்லாமே ஏற்கனவே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டைலிஷ் லுக்கு அப்படியே வருது. மெயினாக வந்து இந்த டாட்டா ஏஸ் வந்து ஒரு அட்வான்ஸ் இதுன்னு சொல்லலாம். இது மாடல். இந்த வண்டி வந்து நல்ல எல்லாருக்குமே பிடிக்கும். சர்வீஸ் இன்டர்வலும் நிறைய இது இருக்குது. மற்றபடி செலவு விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான். டாட்டாவோட பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எல்லாமே இண்டிகேட்டர் ஹெட் லேம்புன்னு வந்துடுது. இண்டிகேட்டர் இது எல்லாமே வந்துடுது. சைடில் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்தோன்னா ரியர் வியூ மிரர், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பக்காவாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.